அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பேசுகிறதுல நான் மிக்க சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியத்தை எங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்ப காலத்திலே உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். தேவ தூதர்கள் ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒரு உண்டா? உற்ப காலத்துல உன்னிடத்தில் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். சாராள் இதை கேட்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாள்னா நகைக்கிறாள். இப்படி இது எனக்கு நடக்கும், இது எனக்கு ஆகுமா, இது எனக்கு ஆகாதே, எனக்கு வயதாயிருச்சு, ஆபிரகாமுக்கு வயதாயிட்டுது, எங்க வாழ்க்கையில இந்த நன்மையான காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் தேவ தூதர்கள் சொல்றாங்க, கர்த்தரால் ஆகாத கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றோ? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒண்ணுமே இல்லை, நம்மளுடைய சூழ்நிலை பார்த்து நாமளே சிரிக்கிற வண்ணமாக இருக்கலாம். பிறர் சிரிப்பது அல்லாம நாமளும் நம்முடைய சூழ்நிலைமை பார்த்து சிரிக்கிற வண்ணமாக இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைமை அதுல உயிர் மீழ்ச்சி இருக்குமா, அதுல ஒரு வாழ்வு கிடைக்குமா அப்படின்னு நீங்களும் நானும் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிற காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வர்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது அவங்களுக்கு இறைச்சி சாப்பிடுக ஆசைப்படுகிறாங்க. ஆமென். அங்க என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம், என்னோட இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் இருக்கிறார். அங்க ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை லட்சம் பேரா இருந்தா என்ன? ஆமென். மோசே கேக்குற, இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இத்தனை பேருக்கு நீங்க எப்படி இறைச்சியை கொடுப்பீங்க? அல்ல ஆடு மாடு அடித்தாலும் அவங்களுக்கு அது பத்துமா அப்படின்னு மோசே ஆண்டர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு 11:23 என்னாகமத்துல, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்றார். ஆமென். இந்த நாட்கள் இது எப்படி நடக்கும்? எனக்கு இருக்கிற பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு நீங்களும் நானும் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிங்க. இந்த ஜூன் மாதத்திலும் கூட கர்த்தரை அவருடைய வார்த்தையும் என்ன பண்ணுங்க, நீங்க அறிக்கையிடுங்க, அதை விசுவாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடிந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தரால் அந்த காரியங்கள் எல்லாம் கூடும். ஆண்டவர் நம்பி விசுவாசிங்க, கர்த்தரால் எல்லாம் உங்க வாழ்க்கையில கூடும். ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த ஜூன் மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்க எந்த காரியங்கள் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை ஆண்டவர் புதிதாக உங்க வாழ்க்கையில தர, ஒரு ஆசீர்வாதத்தை தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.